Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான சொல்லப்போனால் இது வெயிட் லாஸுக்கு கூட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. கொள்ளு சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு 6 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/3 கப் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்திருக்கேன். இதை வந்து ஹார்ஸ்கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 10-12 விசில் போல் நம்ம விட்டு எடுக்கும்போது தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது விசில் வந்துடுச்சு. ஃபுல்லாக நல்லா ஆறட்டும். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா விசில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு கொள்ளு. தண்ணி இதில் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். நம்ம ஆட் பண்ண தண்ணியில் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. கொள்ளும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு சட்னி ஆட்டும்போது தேவைப்படும். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 5 பூண்டு பல், ஒரு 3 வரமிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிக்கலாம். கொத்தமல்லி வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரலும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட வேக வச்ச கொள்ளு, இது வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணி தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம வதக்குன கொத்தமல்லி, வர கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வந்து டோட்டலாக மாறிடும். என்கிட்ட குட்டி உரல் இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணி இதை வந்து கிரைண்ட் பண்ணுறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம கொள்ளு வடித்து எடுத்து வச்ச தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து பூண்டை நீங்கள் பச்சையாக கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் வதக்காமல் ஆட் பண்ணுறனால அதுலேயும் கொஞ்சம் வெங்காயத்தோட காட்டம் இருக்கும். அதனால் அதுக்கேற்றாப்புல வந்து நீங்கள் வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வதக்கின கொத்தமல்லி, வரமிளகாய் இதை எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிடலாம். ஒரு 75% போல் அதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வேக வச்ச கொள்ளையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னோடது குட்டி உரல்னால நான் பாதியாக ஆட் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் இப்படி தனித்தனியாக அரைக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கும் போது என்ன ஆகும்னா கொத்தமல்லிலாம் வந்து சீக்கிரம் அரைப்படாது. பட் இந்த கொள்ளெல்லாம் என்ன ஆகும், ரொம்ப அரைப்பட்டு ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். ஸோ சட்னி வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வரமிளகா கொத்தமல்லி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கொள்ளு ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை போட்டு மிக்சியில் அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து கொள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. கொள்ளை ஆட் பண்ணி ரொம்ப கிரைண்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண கிடையாது. ஒரு 95% போல் நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப நைஸாக அரைச்சா கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் ரசம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சளி டைமில் கொள்ளு ரசம் யூஸ்வலாக எங்கள் அம்மாலாம் வச்சு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் சூப் மாதிரி கூட பண்ணி குடிக்கலாம். இப்போ நம்மளோட கொள்ளு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சுடு சாதத்துக்கு கூட நெய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.